அவர் உங்ககிட்ட பேசணும்னு துடிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. உங்ககிட்ட வரதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம். மேபி அவங்க பண்ண தவறு, இன்னும் அந்த மன்னிப்பு கேட்கல, இல்லைனா அந்த ஈகோ, அது என்ன பிரச்சனைங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் அவங்களோட ஆள் மனசு உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்ல தவிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கானது தான். என்ன சொல்ல விரும்புகிறாங்க, இது வந்து இந்த பர்சனோட ஆள் மனசு. இதில் வந்து பொய்கள் வர வாய்ப்பில்லை. அதே சமயம் வந்து இங்கே வந்து மேனிப்புலேஷனும் இருக்காது. உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று சொல்கிறது, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சரி, டைரெக்டாக நம்ம அவங்களோட டீப் தாட்ஸ் என்னன்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு மெசேஜ், யூ வாக்ட் அவே அண்ட் ஐ ஸ்டில் ஹாவ் ஸோ மச் டு சே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. பேசலை, அவங்க எதிர்பார்க்கல நீங்கள் வாக்கவே பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சாங்க உங்ககிட்ட, அதுக்குள்ளேயே நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க உங்களுக்கு சொல்ல துடிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளோட கான்செப்டே அதுதான். ஆள் மனசு உங்ககிட்ட சொல்ல துடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க எல்லாமையும் லைக் கொஞ்சம் பொறாமை இழையோடு இருக்குது. நீங்கள் அவங்க எல்லாமையும் சரி, நான் எல்லாமையும் நீ சந்தோஷமாக இருப்பேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த டோனில் தான் வந்திருக்கு இந்த எனர்ஜி. ஐ ஹோப் யூ ஃபைன் ஹாப்பினஸ் அப்படின்னு. நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருப்பேன் நான் நம்புகிறேன், நான் இல்லாமல் கூட நீ சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு ஒரு கொஷினோட வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பர்சன் வந்து இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து உங்ககிட்ட பேசலை, இல்லைனா வந்து உங்களுக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன இப்போ 3Dயில் என்ன எனர்ஜியில் இருக்காங்க. உங்ககிட்ட காதலை சொல்கிற அந்த ஐடியா அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு ஆசிலேஷன், ஈகோ, இல்லைனா சுச்சுவேஷன் சரியில்லை, முன்னும் பின்னும் முரணாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், காதல், சீக்ரெட்ஸ் நிறையா இருக்குது. இல்லைனா வந்து சில விஷயங்களை அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரூ எமோஷன்ஸ் அவங்க மறைக்கிறாங்க. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே வந்து மாட்டின்ருக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், நீங்கள் அவங்கள தேடி வருவீங்க, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போது முட்டாள் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் திரும்பி போகலை. மேபி நீங்கள் ஷெக்மத் ஸ்டார் சீடோட பியூட்டிஃபுல் ஃபாலோயர்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர், லைக் குயின் பவர், த ஸ்ட்ரென்த். இங்கே பாருங்கள், அவங்க தான் உங்ககிட்ட வரணும். அவங்க தான் இந்த வாழை சொல்லிட்டீங்க பாருங்கள், சிங்கம் வந்து நாய்க்குட்டி மாதிரி இங்கே இருக்குது. அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை. இந்த எனர்ஜி அங்கே இருக்கணும். இட்ஸ் லைக் லாயல்ட்டி, அந்த ஒரு உண்மையான நேசம். அங்கே வந்து ஈகோ இருக்கவே இருக்காது. யார்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், யார்கிட்ட வந்து நம்ம கீழே போகிறோம், லைக் எப்படி கொஞ்சுறோம், எப்படி வந்து அவங்கள போற்றி பாதுகாக்கிறோம், இதிலெலாம் வந்து நம்மளுக்கு ஈகோ வராது. ஏன்னா நம்ம கீழே படுத்துரும் நம்ம நேசிக்கிறவங்க அப்படின்னா. இட்ஸ் லைக் நம்ம ஃப்ளாட், அவ்வளோதான். அங்கே ஈகோவுக்கு இடமே கிடையாது. நம்ம மனசு அங்கே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே வந்து ஈகோ வந்துச்சு அப்படின்னா உண்மையான காதல் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பிரிவு, இந்த போராட்டம், இந்த பர்சன் திரும்பி வருவாங்கன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா ஹார்ட் போடுங்க. அப்படி எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த எனர்ஜி வந்து எனக்கு பொருந்தலை அப்படின்னா ப்ரோக்கன் ஹார்ட் போட்டு இந்த எனர்ஜியை வந்து உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதான் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. காதல் வந்து உள்ளே வருது. ஸோ இந்த பர்சன் இந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க. அவங்க பாருங்கள், இது வந்து டிவைன் லவ். இட்ஸ் லைக் ஏஸ் ஆஃப் கப்ஸ். பிரபஞ்சம் வந்து கொடுத்துருக்க அன்கண்டிஷனல் லவ், அது நீங்கள் தான். டிவைன் ஃபெமினன் நீங்கள் தான். இவங்க வந்து மேபி உங்களை தப்பாக கேல்குலேட் பண்ணிக்கலாம், ராங் கேல்குலேஷன் பாஸ்டில். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்கள நோக்கி வராங்க. கம்யூனிகேஷன் இல்லைனா கம்யூனிகேஷன் வருது, அதே சமயம் உண்மையும் வருது. ரொம்ப வேகமாக வராங்க. ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் நிச்சயமாக அந்த பர்சனுக்கு இருக்குது. உங்களை நோக்கி வர பயணத்தில் இந்த பர்சனுக்கு இனிமேல் தடைகள் இருக்காது, தடைகள் விலக்கப்படும். இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப குழம்பி இருந்தாங்க, சீக்ரெட் வருந்தாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், தனிமையில் இருக்காங்க. நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் தான் கைடிங் ஸ்டார். ஸோ பிரபஞ்சம் தான் அவங்கள வழி நடத்திட்டு வராங்க உங்ககிட்ட. உங்ககிட்ட இப்போ வரும்போது, அவங்க இந்த தடவை வரும்போது நிச்சயமாக அவங்க வந்து ரொம்ப உணர்ந்த நிலையில் தான் இருப்பாங்க. இட்ஸ் லைக் ஈகோ இருந்தது அப்படின்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க, ரொம்ப ட்ராமா போட்டாலும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு புரிதலோடு தான் அவங்க வரப்போகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஸோ இப்போ அவங்க நம்ம டைரெக்டாக சேனல் மெசேஜஸ்க்கு போயிடலாம். இதுதான் ஓவரால் எனர்ஜி. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இப்போ பாருங்கள், வில் திஸ் பெயின் எவர் ஸ்டாப். அவங்க மனசில் இப்போ இதுதான் ஓடிட்டுருக்கு. வலி வலி வலி. நீங்கள் இல்லாமல் இந்த பர்சன் வந்து நிம்மதியாக ஒரு நொடி கூட இல்லை. அதை தான் அவங்க வந்து இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. உங்கள்கிட்ட பேசினா தான் அவங்களுக்கு நிம்மதியே, இல்லைனா அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது. நிம்மதி வரப்போகிறதும் இல்லை. நீங்கள் தனிமையில் இருக்கீங்க. மேபி உங்களோட சோஷியல் மீடியாவை அவங்க பார்த்துருக்கலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது. நீங்கள் வந்து தவிச்சு போகலை. ஐ லாங் ஃபார் யுவர் கிஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருது. நான் ஆக்சுவலாக இது எடுக்கலை.
உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ மேபி லிட்ரலாக அவங்களோட ஒரு அன்பு முத்தத்துக்காக காத்துட்ருக்காங்க. எல்லாம் எல்லாம் முடிஞ்சு அந்த ஒரு காசி ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அப்பா எல்லாம் முடிஞ்சுதா, நான் சந்தோஷமாக உன் பக்கத்தில் தான் இருக்கேனான்னு கிள்ளி பார்த்துட்டு அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களோட. இட்ஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. மேபி அவங்க அருகாமையில் இருக்கும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் லாங்கிங், ஏங்கிட்டு இருக்காங்க உங்களோட முத்தத்துக்காக. ஐ எம் சாரி ஃபார் நாட் காண்டாக்டிங் யூ. உங்களை காண்டாக்ட் பண்ணாதுக்காக மன்னிப்பு கேட்டுறாங்க இந்த ரீடிங் மூலமே. ஆனால் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம், அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காங்க. இதுவரை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க வந்து மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. நம்ம ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கோம் டிவைன் லவ். இந்த பர்சனுக்கு வந்து மேபி ஈகோ தடுத்துருக்கலாம், பல விஷயங்கள் தடுத்துருக்கலாம். பட் இப்போ உங்களை நோக்கி வர்றது அவங்க நிச்சயமாக மன்னிப்பு கேட்குற அந்த மனப்பான்மையோடு தான் வருவாங்க. இப்போது அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப மெஸ்ஸாக இருக்குது. லைக் நிறைய பிரச்சனைகள் போகுது, இல்லைனா வந்து அவங்க மைண்ட் வந்து கிளியராக இல்லை, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து சரியாக பிடிபடலை. அதனால தான் இன்னும் வந்து அவங்க தெளிவாக அவங்கக்கிட்ட காண்டாக்ட், ஒன்ஸ் அது கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா, அது அவங்களுக்கு அந்த ஒரு ஹோல்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க நிச்சயமாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரிவர்ஸில் வந்துச்சு, இட் இஸ் ஆல் டூ மச். அப்போது வந்து இந்த பர்சன் நினச்சாங்க இந்த காதல், இந்த ஹீலிங் ஒர்க்கு, உங்களை சரியாக ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப டூ மச் இருந்துச்சு. காதல்னால் என்ன, கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரே வீட்டில் இருக்கணும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு உங்கள் காதல் வந்து அப்படியே ட்விஸ்ட்டு. கேரக்டர் இருக்கணும், அதே சமயம் வந்து டிவைன் மாஸ்குலின் எனர்ஜியில் இருக்கணும். இனிஷியலாக அவங்களுக்கு வந்து அதெல்லாம் புரியலை. இப்போ புரியும்போது இட்ஸ் லைக் காலம் கடந்த ஞானம் அவங்களுக்கு புரியும் போது நீங்கள் அவங்க அருகாமையில் இல்லை, இப்போ எல்லாத்துக்கும் ஏங்குறாங்க. ஓ இட்ஸ் லைக் இஸ் டூ லேட். அதுதான் அவங்களும் கேட்குற விஷயம். திரும்ப அவங்க உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க. உங்களை மாதிரி அவங்க நீங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தங்களை அவங்க மீட் பண்ணவே இல்லை. இட்ஸ் லைக் இந்த காதல், கத்திரிக்காய் இதெல்லாம் வரவே இல்லை. நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க யார் மீட் பண்ணாலும் உங்களை மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணல. கேன் வி ஒர்க் திஸ் அவுட்? இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாமா, பேசி சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு உங்களே கேட்குறாங்க. இங்கே ஃபோர்ஸே இல்லை. இங்கே பாருங்கள், ஏன்னா அவங்களோட சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஐ வாண்ட் டு மேக் இட் அப் டு யூ. உங்ககிட்ட தான் விட போகிறாங்க. உங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் தான் இங்கே முடிவு பண்ண போகிறீங்க. ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. உங்களை பற்றி நினைக்காம அவங்களால ஒரு நொடி கூட இருக்க முடியல. நான் சொன்னேன் முன்னாடி ஆரம்பத்தில், எந்த கார்டு வரும்னு எனக்கு தெரியாது, பட் பிரபஞ்சம் அது உண்மைன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் லைக் நான் ஸ்டாப் திங்கிங் அவங்க மனசில் ஓடிண்டே இருக்குது. எப்போவுமே நீங்கள் தான் இட்ஸ் லைக் ஊசலாடிட்டே இருக்குது உங்கள் மனசில். அவங்க மனசில் உங்கள் எண்ணம் தான், முகம், நீங்கள் சொன்ன வார்த்தைகள், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது மெசேஜ். வா, உங்களால் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிற முடிவில் தான் இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் கம்யூனிகேஷன். ஐ எம் அப்செட் வித் மை செல்ஃப். அவங்க மேலேயே அவங்க கோவமாக இருக்காங்க. உங்களை ட்ரீட் பண்ணதுக்கு, உங்களை சரியாக வந்து போற்றி புகழாததுக்கு, அதாவது அப்ரிஷியேட் பண்ணல. உங்களை நீங்கள் இருந்தபோது உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. நீங்கள் போயிட்டீங்க டட்டா பை பைன்னு சொல்லி உங்கள் பவரில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. இந்த ஸ்ட்ரென்த் கார்டு அதுதான் இப்போ உங்ககிட்ட கொண்டு வருது. ஸோ நம்ம இந்த சேனலில் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறது அதனால தான் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் நின்று நீங்கள் விலகி போனது தான் இப்போ அவங்கள திரும்பி உங்ககிட்ட இவ்வளோ வேகமாக கொண்டு வரத்துக்கு மூல காரணமாக இருக்குது. ஸோ டோன்ட் சேஸ், அட்ராக்ட். ஐ கான்ட் வெயிட் டு சி யூ அகெயின். உங்களை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அவங்க கண்கள் வந்து ஏங்கிட்டு இருக்குது. தேடிட்டுருக்காங்க நீங்கள் எங்கே போனீங்க. இட்ஸ் லைக் அவங்க எங்கே போனாலும் நீங்கள் எங்கே ஏதாச்சும் கண்ணில் பற்ற மாட்டிங்களா, மேபி உங்களை மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டு போனாலும், மேபி உங்கள் வெஹிக்கிள் மாதிரி க்ராஸ் பண்ணாலும் அவங்க கண்கள் உங்களை தேடிக்கிட்டே இருக்குது 24/7. அதான். ஸோ நாம் இப்போ வந்து பெருசாக ட்ராமாக்குள்ளே போகலை. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங், ரொம்ப ஆழமான காதல் இங்கே இருக்குது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப வேகமாக வரப்போகுது. நைட் ஆஃப் சோல்ஸ் இருக்கிறதுலே வேகமான ஃபாஸ்ட் மூவிங் கார்டு. உங்களோட டைம் லைன் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ண போகிறோம். நைட் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் உங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. மேபி இது எல்லாத்துக்கும் பொருந்தாமல் இருக்கலாம். அவங்க நீங்கள் இது மட்டும்தான் வேணும். மேபி பாஸ்ட்டில் அந்த பர்சன் பிளேயராக இருந்திருக்கலாம். அவங்கள ஒரு ஆப்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போது அவங்க ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அந்த பிக்சரோடு என்னை இப்போ பொருத்தி வைக்காத. நான் இப்போ சுத்தமாக மாறிட்டேன். நான் இப்போ இருக்கிறது நைட் ஆஃப் சோல்ஸ். இங்கே பாருங்க, நைட் ஆஃப் வான்ஸ் பிளேயர் எனர்ஜி. இப்போ இருக்கிறது அதே நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. அவங்க நான் பிளேயர்லாம் இல்லை, எனக்கு ஆப்ஷனும் கிடையாது, எனக்கு நீ மட்டும்தான், நான் பழைய ஆள் இல்லை, இப்போ நான் நிறையா திருந்திட்டேன், நீ என்னை புரிஞ்சுக்கணும், என்னை நம்பணும். மேபி இதெல்லாம் வந்து அவங்க நீங்கள் திரும்பி அவங்கக்கிட்ட போய் காதலை சொல்லும்போது நீங்கள் நம்பாமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் தான் அவங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால தான் இங்கே
அவங்க ஒரு மெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. பாஸ்ட்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கணும். ரொம்ப காலம் கடத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் ரீடிங். சன் கார்டு நான் எம்பரர் பார்க்குறேன். மேபி இந்த பர்சன் வந்து உங்கள் ஒர்க் பிளேஸ் பர்சன். இட்ஸ் லைக் உங்களுக்கு தடைகள் ஃபேமிலினால் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கேஜ் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.